ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி ரொட்டீன் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அத்தை வந்து காஃபி கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பால் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஒரு சாதம் வடிக்கிறதுக்காக உலை போட்டிருக்கேன். அரிசி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி வந்து எப்போயுமே நான் 1 ஹவர் ஊற வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் வந்து சாதம் வந்து சீக்கிரமாக வேகும், நமக்கு கேஸும் மிச்சமாகும், அது இல்லாமல் சாப்பாடு வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ வந்து காய்கறிலாம் வாஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நண்டு வறுவலும், 2 வெங்காயம், 2 தக்காளி, 10 பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இது நண்டு வறுவலுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். நண்டு மசாலா அரைக்கிறதுக்காக 7 காஞ்ச மிளகா, 3 ஸ்பூன் தனியா, சோம்பு, சீரகம், மிளகு இது தனியாக வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு மசாலா ரெடி பண்ணி வறுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ ரசம் ரெடி பண்ணுறதுக்காக மிளகு, சீரகம், பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, கருப்பு புளியும் வெள்ளை புளியும் கலந்த மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு 7 நண்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரசம் வந்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரசம் தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து தண்ணி, தேவையான அளவு தண்ணி, புளி, தக்காளி, உப்பு போட்டு நல்லா ஒன்று சேர நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா சுடு தண்ணியில் போட்டோம்னா சீக்கிரமாக கரைச்சிடலாம். நான் வந்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ், டைம் இல்லை, அதனால் கரைச்சிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போது பூண்டு, மிளகு, சீரகம் இடித்து போட்டாச்சு. மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றி கடாயில் எண்ணெய் காயட்டும். கடுகு போட்டுக்கலாம். அப்புறம் 2 காஞ்ச மிளகா போட்டு, காஞ்ச மிளகா நல்லா வறுபட்ட உடனே ரசம் வந்து ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரசம் ஊற்றியாச்சு. இப்போ ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நண்டு வறுவல் செய்கிறதுக்காக கடாயை போட்டுக்கலாம். இப்போ நண்டு மசாலாவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். மிதமான சூட்டில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தனியாவும் காஞ்ச மிளகாவும் வறுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மிளகு, சீரகம், சோம்புலாம் லாஸ்ட்டாக தான் போடணும், ஏன்னா அது வந்து கருகிடும். லாஸ்ட் மினிட்ல போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம செய்யணும். இப்போ நண்டு வறுவலுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டுட்டு சோம்பு வந்து பொன்னிறமான உடனே இப்போது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா, இப்போ பூண்டு போட்டாச்சு. பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலர் வர வரலும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். வறுத்து எடுத்துக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா பொன்னிறமாக ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டோன்னா நல்லா அந்த பச்சை வாசனை போனோன்னா உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து சீக்கிரமாக வதங்கிடும் மஞ்சத்தூள் உப்பு போடும்போது. இப்போ வந்து 1.5 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். நான் நான்வெஜ்ஜுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் எப்பவுமே போடணும். ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். இப்போ 7 நண்டு வச்சுருக்கோம். ஃப்ரெஷ்ஷான நண்டு ஃப்ரெண்ட். எங்கள் ஊர்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் தான் கடல் இருக்குது. அங்கே எப்போவுமே ஐஸ் நண்டுலாம் இல்லைங்க. ஐஸ் நண்டு கிடையாது, ஃப்ரெஷ் நண்டு தான் இது. அப்போ ஃப்ரெஷ் நண்டு செய்யும் போது நமக்கு சுவையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கடலோரமாக இருக்கிறதால எங்களுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நண்டுன்னு. பாருங்கள், நல்லா வந்து ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். சரியாக கலர முடியல ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நானே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா எல்லோரும் ஆஃபீஸ் போயிருக்காங்க, நான் மட்டும் தான் வீட்டில் இருக்கேன். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் சரியாக இது தனி விலாக் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தனி விலாக் போடுறேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அது ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு, மிளகாத்தூள் எல்லாம் தேவையான அளவு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாத்தூள் வந்து கம்மியாக தான் போடணும். இப்போ நண்டு வந்து தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நண்டு மசாலா அரைச்சி வச்சுருக்கேன், அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நல்லா கிரேவி ஆகிற வரலும் நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா கலரி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இப்போ வந்து நண்டு வறுவல் வந்து சுவையான நண்டு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரெட்டிஷாக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நண்டு மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா பாருங்கள், சுவையான நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சுவையான நண்டு மசாலா, ஃப்ரெஷ்ஷான நண்டு போடும்போது சுவைகள் கூடுதல் இருக்கும். இப்போ வந்து முட்டை ஆம்லேட் போட்டுக்கலாம். 2 முட்டையும் மஞ்சத்தூள், உப்பு, மிளகுத்தூள் போட்டு நல்லா விஸ்க் வச்சு அடிச்சுட்டு ஆம்லேட் போட்டாச்சு. வாங்க, லன்ச்சு ரெடி ஆகிடுச்சு. பார்ப்போம் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கோன்ட்டு. சுட சுட சாதம், பாருங்கள் ரசம் இருக்குது, சுவையான ரசம் சூடாக இருக்குது.
இப்போ வந்து நண்டு வறுவல் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக கிரேவி பாருங்கள். இப்போ வந்து ஆம்லேட்டு, அப்பளம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஆல்.